வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது தமிழக பாஜக பொதுச் செயலாளர் திரு ராமசீனிவாசன் அவர்கள். தமிழக பாஜகவில் முக்கிய பொறுப்புகளை வகித்தவர். அவருடன் இன்று இந்த ஆபரேஷன் சிந்தூர் சம்பந்தமான ஒரு சில கேள்விகளை கேட்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஆபரேஷன் சிந்தூர் மோடி அவர்கள், அதாவது ஆபரேஷன் சிந்தூர்னு வைக்கிறதுக்கு காரணம் என்ன? இது வந்துங்க, ஒரு பக்கம் இட்ஸ் அ வார் ஆன் டெரர், வார் அகெயின்ஸ்ட் டெரர். இன்னொரு பக்கம் இதில் இந்திய பெண்களுடைய சென்டிமெண்ட் இருக்குது. நீங்கள் வந்து சுற்றுலா பயணிகள் போகிறாங்க வேலைக்கு, அதில் ஒரு 26 பேர் ஆண்களை மட்டும் தனியாக பிரித்து பெண்களுக்கு முன்னாலேயே அவங்கள வந்து துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணி, அதுலேயும் அவங்க பேண்ட்டெல்லாம் டிஸ்ரோப் பண்ணி பார்த்துருக்கதா சொல்கிறாங்க. என்ன மதம்னு பார்த்தாங்கன்னா நிறைய குற்றச்சாட்டு வருது. அப்படிலாம் நடந்திருந்தால் அது ரொம்ப பெரிய வயலன்ஸ், அது பெரிய கிரேட் வயலன்ஸ். அப்படிலாம் நடந்து நாடே கொதிச்சு போச்சு. நீ கண்ணு முன்னால் கட்டிய கணவனை கொல்றதும், அந்த பெற்ற கை குழந்தைகள் உட்காந்து அப்பாவோட டெட் பாடி முன்னால் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறதும், இதெல்லாம் காண சகிக்கலைங்க. எனக்கு வந்த வீடியோக்கெல்லாம் என்னால் யாரோட நானே பார்க்க முடியல. நான் யாரோட ஷேர் பண்ணுறதை பற்றி அப்புறம் தான் யோசிக்கணும். முடியவே முடியாது. என் வீட்டிலோடு நான் அதை காமிக்கலை. அந்த பெண்களோட அலறல், ஓலம், இதெல்லாம் நரேந்திர மோடி அவர்களை ரொம்ப பாதிச்சிருக்கு. உண்மையில் ரொம்ப பாதிச்சிருக்கு அவர். அது மாத்திரம் இல்லை, அதில் ஒரு டெரரிஸ்ட் சொல்லியிருக்கான், நீ போய் மோடி கிட்ட சொல்லு. மோடி கிட்ட சொல்லுன்ற அந்த ஒரு வார்த்தை இருக்க ட்ரிகர், இந்த தேசத்தை உழுக்கின வார்த்தை அது. அப்போ இந்த நாட்டில் உள்ள அத்தனை பெண்களுக்கும் பாதுகாப்பு யார்? நரேந்திர மோடி. அவளை கணவனை சுட்டு கொண்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட அவன் என்ன சொல்கிறான், நீ போய் லோக்கலில் ஸ்டேஷனில் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண, பெட்டிஷன் கொடுன்னு சொல்ல, மோடி கிட்ட சொல்லு. இப்போ நாம் என்ன பதில் கொடுத்துருக்கோம்? மோடி கிட்ட சொல்லிட்டா என் தங்கச்சி. அதனோட ரியாக்ஷன் தான் இது. அதுதான் ஆப்ரேஷன் சிந்தூர். சிந்தூர்னா குங்கும பொட்டு. நீங்கள் அந்த சிந்தூர் லோகோ பார்த்தீங்களா, நடுவில் ஒரு குங்கும சிமிழ் இருக்கும், அதுலேருந்து அப்படி குங்குமம் தெரிகிற மாதிரி காட்சி. இப்போ ஆபரேஷன் சிந்தூர், அதாவது ஒரு புதுக்கவிஞன் வந்து ஒரு பாட்டு எழுதினான். அங்குலம் அங்குலமாக பறக்கிறது தேசிய கொடி, அதன் உச்சியில் கொடி ஏறி முடித்தவுடன் அந்த கொடி விரிந்து அதிலிருந்து நிறைய மலர்கள் உதிர்கிறது. பூ உதிரும்ல, அது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அவனே பதில் சொல்கிறான். இந்த கொடி இந்த கம்பத்தில் ஏறுவதற்கான விடுதலை போரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து செத்து போயிருக்காங்க. அவர்களது மலர்களிலிருந்து விழுந்த அவர்கள் மனைவிகளுடைய கூந்தலிலிருந்து உதிர்ந்த மலர்கள் தான் இந்த மலர்கள் அப்படின்னு சொல்லி. அந்த விதவை பெண் விதவை ஆகிட்டா, அவள் கூந்தலேருந்து அந்த மலர் உதிர்தான், அதுதான் கொடியிலேருந்து உதிருது அப்படின்னு. அதே தான் சிந்தூர். இந்த சிந்தூர்ன்றது அந்த 26 பெண்களினுடைய குங்குமம் அளிக்கப்பட்டதனுடைய ரெஸ்பான்ஸ். இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் உலகத்தில் நடந்தே கிடையாது. குரூரமாக, வெஞ்சன்ஸாக, ரிவெஞ்ச்ஃபுல்லாக நடக்கிற ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இது அவ்வளோ டெசிசிவ் வார் அகெயின்ஸ்ட் டெரரிஸ்டில் கூட ஒரு இந்திய பெண்களின் சென்டிமெண்ட்டையும் நினச்சி உங்களுக்கான பாதுகாப்பு நான் இருக்கேன்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காருல நரேந்திர மோடி. அங்கே தான் நிற்கிறார் அவர், தெய்வம் அவர். அதே மாதிரி சார், அந்த அவர் போய் மோடி கிட்ட சொல்லுன்னு அந்த மனைவி கிட்ட, அதாவது விதவை மனைவி கிட்ட சொன்னதுக்காக அவர் 2 பெண் அதிகாரிகளை, எத்தனையோ அதிகாரிகள் இருக்காங்க இராணுவத்தில், மூத்த அதிகாரிகள், ஈவன் லெஃப்டினன்ட் ஜெனரல்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 2 பெண் அதிகாரிகளை வைத்து தாக்குதல் நடத்தினார். அது வந்து அது எப்படி போச்சு? சிம்பாலிக். இதெல்லாம் இன்றைக்கி வந்து பாகிஸ்தானுக்கு பாடம் கற்பிக்கிறதுக்கு ஒரு மோடியும் 2 லேடியும் போதும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போயிருக்கு. இன்றைக்கி உலகத்துக்கே போயிருக்கு. 2 பெண்கள் முன்னின்று அந்த படை தாக்குதலை நடத்தி, அந்த ஏவுகணை தாக்குதலை நடத்தி, அவங்களே மீடியாவும் பார்த்து பேசுகிறது இருக்குல்ல, இது உலகத்துக்கு பெரிய செய்தி. இந்த பாகிஸ்தான் பரதேசியில் ஒடுக்கிறதுக்கு எங்கள் பெண் சிங்கங்கள் போதும் அப்படின்னு காமிச்சிருக்காரு. இது இந்திய பெண்ணினத்திற்கு பெருமை. ஆண்கள் தான் யுத்தம், ஆண்கள் தான் தாக்குதல் நடத்த முடியும், ஆண்கள் தான் திருப்பி அடிக்க முடியும் அப்படிங்கிறதா நாம் பொதுவாக புரிஞ்சுக்கிட்ட வார் பெர்செப்ஷன். அதை மாற்றி இன்றைக்கும் ஒரு வேலுநாச்சியாக இருக்க முடியும், இன்றைக்கும் ஒரு ராணி மங்கம்மா இருக்க முடியும், இன்றைக்கும் ஒரு ஜான்சி ராணி இருக்க முடியும் காமிச்சிருக்காரு. அதை வந்து இது வரைக்கும் ஒரு எந்த தலைவர்களும் பண்ணாத ஒன்று. அதாவது இப்படி ஒரு டெசிசிவாக ஒரு போல்ட் டெசிஷன் வந்து ஒரு பெண்களை வைத்து ஒரு கண்ட்ரி அட்டாக் பண்ணுறது இதுவரை சரித்திரத்திலே இல்லாத ஒன்று. அதை வந்து மோடி அவர்கள் பண்ணுவார்ல. அது காரணம் அதுதான். நீ போய் மோடிட்ட சொல்லுன்னு சொன்ன அந்த ஒரு ஒற்றை சொல், அந்த அதனுடைய ட்ரிகர் தான் இது, அதனுடைய ரெஸ்பான்ஸ் தான் இது. அதிலிருந்து உருவான ரிட்டாலியேஷன் தான் இது. பதில் சொல்லு. இப்போ மோடிட்ட சொல்லியாச்சு. இப்போ மோடி என்ன செஞ்சுருக்காருன்னு பார்த்துட்டு இல்லை. ஸோ 26 பெண்களின் கண்ணீருக்கு இன்னைக்கு பாகிஸ்தான் கொடுத்த விலை என்னங்க?
26 பேர் தான் செத்து போயிட்டான். 26 பேருடைய ஒய்ஃபு பிள்ளைங்க தானே, குடும்பம் அதுதான். நம்மளும் சேர்ந்து அழுதோம், நம்ம இப்படி நடக்குதே அப்படின்னு. இந்த கண்ணீருக்கு பாகிஸ்தான் கொடுத்த விலை என்ன யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பெரிய விலை கொடுத்துருக்கு பாகிஸ்தான். இந்த பாகிஸ்தான் வந்துங்க இது வரைக்கும் வந்து நாங்கள் வந்து அணுகுண்டு வச்சுருக்கோம், எங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்கு, எங்கள் ஏர்ஃபோர்ஸ் வந்து உலகத்திலேயே மிக சிறந்த ஏர்ஃபோர்ஸ்னால சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஓவர் நைட்டில் அடித்து உடச்சி உள்ளே போய் அனைத்து நகரங்களையும் தாக்கினாங்க, ஆல்மோஸ்ட் அனைத்து நகரங்களையுமே தாக்கினாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய ஒரு தப்பான பர்செப்ஷனா இல்லை அவங்களுடைய ஓவர் ரேட்டிங்க? ரெண்டும் இல்லை, திமிரு, கொழுப்பு, திமிர் பிடிச்சவனுங்க. ஒன்றும் இல்லை, அவங்க பாகிஸ்தானில் என்னங்க இருக்குது? 47 அவனுக்கும் தனி நாடு போனால் நாமளும் சுதந்திரம் அடைஞ்சு தனியாக இந்தியான்னு ஒரு தேசமாக ஆட்சி பண்ணுறோம். இன்றைக்கி 75 வருஷம் கழிச்சு இந்தியா எங்கே இருக்குது, பாகிஸ்தான் எங்கே இருக்குது? இன்றைக்கி நம்மகிட்ட 400 மில்லியன் டன் ஃபுட்டு ஸ்டாக் இருக்குன்றோம், உலகத்துக்கே உணவு கொடுக்கலான்றோம். அவன் 10 கிலோ கோதுமைக்கு பரதேசி பிச்சை எடுத்து தர்றான். அங்கேருந்து ஒரு கேட்ராக்ட் கண் சிகிச்சை பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு வர்றாங்க, ஒரு ஸ்டென்ட் வைக்கிறதுக்கு, ஒரு பைபாஸ் பண்ணுறதுக்கு, சர்ஜரி பண்ணுறதுக்கு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு தான் வரணுன்ற நிலைமை. ஸ்பெஷாலிட்டி ஹெல்த் கேரில் ஸ்பெஷாலிட்டியே இல்லை அவங்ககிட்ட இல்லை. ஊருக்கு தெரு வச்சு துப்பாக்கி வைக்கிறான். இது என்ன நாடுங்க இது? ஒரு வெறுப்பில் உருவான நாடு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு பாகிஸ்தான் தான் உதாரணம். பாகிஸ்தான் இந்தியர்கள் மீது, இந்துக்கள் மீது வெறுப்பில் உருவான தேசம். இன்டென்ஸ் ஹேட்ரட் இஸ் தி சீட் ஃபார் பாகிஸ்தான்ஸ் ஜெனிசிஸ். அது இப்படி தான் இருக்கும், வெறுப்பில். நம்ம அன்பில் உருவான தேசம், நாம் இப்படி தான் இருப்போம். அவன் வெறுப்பில் உருவான தேசம் அப்படி தான் இருக்கும். பாகிஸ்தானில் சார் அதாவது நம்ம இந்தியா மாதிரி இல்லாமல் ரெண்டே கிளாஸ். ஒன்று வந்து ப்ரீமியம் கிளாஸ், இன்னொன்று வந்து ரொம்ப லோயர் கிளாஸ். இந்த ப்ரீமியம் கிளாஸ் எல்லாம் வந்து இவனுங்களை வந்து அந்த லோயர் கிளாஸை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நீ வந்து இப்படி தான் இருக்கணும், நீ வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியே வளர்த்திருக்காங்கன்னு ஒரு உலகளாவிய கருத்து இருக்குது. அது கரெக்டாக? அது உண்மைதான். நீங்கள் வந்துங்க இங்கே பாருங்கள், நிறைய இஸ்லாமிய நாடுகளில் நாளாக காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிறைய ரிஃபைன் பண்ணி எங்கேயோ போயிட்டாங்க. இப்போ எகிப்தில் மாதிரி நாடுகள்லாம் 60ஸ்லேயே அந்த மாதிரி ஒரு ரிஃபைன் ப்ராசஸ்க்குள்ளே 60ஸ்லேயே போயிட்டாங்க. ஈராக்கில் சதாம் ஹுசேன் இருக்கிற வரைக்கும் அது அந்த இஸ்லாம் வந்து எங்கேயோ உச்சத்துக்கு கொண்டு போனார். சில நாடுகள் தான் அந்த அடிப்படைவாத அமைப்பில் தங்களை வச்சுக்கிட்டாங்களே தவிர, இப்போ சவுதி பார்த்திங்கன்னா அந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் பெருமளவு லிபரேட் ஆகி இன்றைக்கி ரிஃபார்ம்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு. பாகிஸ்தான் மாற்றுறதாங்க, தே ஆர் ஸ்பான்சர்ஸ் ஃபார் தி இன்டர்நேஷ்னல் டெரரிசம். பின் லேடன் எங்கே அமெரிக்கா கொண்டாங்க? பாகிஸ்தானில். நம்ம ஊரில் பாம்பேயில் குண்டு வெடிச்சு தாவூத் இப்ராஹிம் இப்போ எங்கே இருக்கார்? பாகிஸ்தானில் இருக்கார். இடையில கொஞ்ச நாள் துபாயில் இருக்காருனாங்க. பட் இட்ஸ் ஃபண்டட் பை, ஹெல்ப்டு பை, எய்டட் பை பாகிஸ்தான். நம்ம நாட்டில் காஷ்மீர்லேயும் சரி, இந்தியாவில் பல இடங்கள்லையும் சரி, டெரர் மாடியூல்ஸ், டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுற அந்த அமைப்புகள் எல்லாம் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது. இப்படி முழுமையாக உலக பயங்கரவாதத்துக்கே ஒரு 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 ஃபண்டு பண்ணிகிட்டு இருக்கிற, ஸ்பான்சர் பண்ணுற ஒரு நாட்டை எப்படிங்க விட்டு வைக்க முடியும்? பாகிஸ்தான் ஒரு நாடு இந்தியாவுக்கு ஆபத்துன்ற ஸ்டேஜெலாம் இல்லைங்க. அதை தாண்டி இது உலக அமைதிக்கு ஆபத்து. தே மஸ்ட் பி டாட் எ லெசன். அது இந்த போரில் இந்த 4 நாள்லேயே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சார், பாகிஸ்தான் அணுகுண்டு வச்சிருக்குதுங்கிறது உண்மை. பாகிஸ்தான் அணுகுண்டு வச்சிருக்கிற ஒரு நாட்டில் அவனுடைய கேபிட்டல் இஸ்லாமாபாத்லேயே போய் நம்முடைய விமானப்படை தாக்கிட்டு வந்திருக்கு. அதில் வந்து ஒரு சில அந்த அணுகுண்டு வைத்திருக்கிற கிடங்களும் தாக்கப்பட்டிருக்கிறது ஒரு நியூஸ் சொல்லுது. கன்ஃபார்ம் நியூஸ் இல்லை, அன்கன்ஃபார்ம் நியூஸஸ். பட் இன்றைக்கி அமெரிக்கா வந்து ஒரு அவங்களுடைய அதை வெரிஃபை பண்ணுறதுக்காக ஒரு ஏர்ஃபோர்ஸ் விமானத்தையே வந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில், அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஆர்மியும் அதை ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணது, நம்ம இஸ்லாமாபாத் தாக்கியிருக்கோம். அணுகுண்டு வச்சிருக்கிற கண்ட்ரியில் அவங்களுடைய கேபிட்டலையே போய் தாக்குறது இது வரைக்கும் வந்து எந்த கண்ட்ரியுமே பண்ணாத ஒரு சரித்திர நிகழ்வு. அது இந்தியா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எல்லா கண்ட்ரியும் ஆமோதிக்குமா, இல்லை அதை வந்து எப்படி எடுத்துக்கும் மற்ற கண்ட்ரிஸ்? இல்லை, அவங்க வந்து இஸ்லாமாபாத்தில் வைக்கல, ராவல்பிண்டியில் வச்சுருக்காங்க. ராவல்பிண்டி பக்கத்தில் ஒரு மலை குன்று, ஹில்லாக், அதில் அடியில் வச்சுருக்கான். நாம் என்ன செய்தி கொடுத்துருக்கோம்? நாம் வந்து அந்த அணு ஆயுதத்தின் மேலே போய் தாக்குதல் பண்ணல. அப்படி பண்ணியிருந்தால் ஒரு 10 லட்சம் பாகிஸ்தானி செத்து போயிருப்பான். சரிங்களா? அதில் தாக்குதல் நடத்தலை. அதிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி மிசைல் அடிச்சிருக்கோம். என்ன செய்தினா, நீ அணு ஆயுதம் வச்சுருக்கேன்ற திமிரில் இருக்காதரா. நீ அணு ஆயுதத்தை எடுக்கிறதுக்கு முன்னால் உன் அணு ஆயுதத்தை உன் இடத்துல, உன் ரகசிய இடத்துல வச்சு நாங்கள் அழிப்போம். அப்படி அழித்தா ஒரு இந்தியனோட சாக மாட்டான், செத்து போகிற அத்தனை பேர் பாகிஸ்தானியாக இருப்பான், எங்களால் முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க.
இல்லை அந்த மாதிரி ஒரு இன்டெலிஜென்ஸ், அதாவது அந்த இடத்த கரெக்டாக, அதாவது ஆர்மி வந்து அதை நினச்சா தாக்கிடலாம், அந்த இடத்தையே தாக்கியிருக்கலாம். பட் அந்த இடத்த தாக்காமல் அந்த போகிற வழியை வந்து தாக்குறாங்க, அதோட நிறுத்திடுறாங்க. ஸோ தட் ஒரு கமா போட்டுறாங்க, ஒரு செய்தி கொடுக்குறாங்க. அது வந்து இது வரைக்கும் எந்த ஆர்மி வந்து ஒரு இருக்கிற கிடங்க போய் பண்ணதில்லை அப்படின்றது என்டையர் உலகமே பார்த்து அசந்து போயிருக்கு. அதுதான் நம்ம ஒருத்தர் NSA வச்சுருக்கோமே, அஜித் தோவல், ஜேம்ஸ் பாண்ட், இந்தியன் ஜேம்ஸ் பாண்ட் இருக்கார், அஜித் தோவல். அவர் 7 வருஷம் பாகிஸ்தான்லேயே இருந்தவர். அவர் உளவுத்துறை அதிகாரியாக இருக்கும்போது பாகிஸ்தானில் மாறு வேஷத்தில் 7 வருஷம் அங்கே இருந்தவர். சீனாவில் அதோட அதிக வருஷங்கள் சீனாவில் போய் இருந்திருக்கிறார். அற்புதமான காரியங்கள் செஞ்சுருக்கிறார். இப்போது அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம வேலை செய்கிறதுனால மோடி ஐயா என்ன பண்ணுறாங்க, அமித்ஷா என்ன பண்ணுறாரு, தேசத்துக்காக என்னெல்லாம் இவங்களால் நடக்குதுன்றது நமக்குலாம் தெரியுது, மீடியாவில் வருது, அவங்களும் பேசுகிறாங்க. இப்போ அஜித் தோவல் மாதிரி அந்த இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை மூலமாக இருக்கிறவங்க, சர்வேலன்ஸ் மூலமாக இருக்கிறவங்க, அவங்க பண்ணுறது என்ன அப்படின்றது, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்றது நமக்கு தெரியாது. அவங்களும் சொல்ல மாட்டாங்க, வெளியிலே அது சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு ரொம்ப பெரிய வரப்பிரசாதம், ஒரு பொக்கிஷம் யாருன்னா அஜித் தோவல். நீங்கள் அந்த அணு ஆயுதத்தில் வந்து 500 மீட்டர் தள்ளி நின்று ராவல்பிண்டியில் அடிக்கிறதுலாம் நீங்கள் அஜித் தோவல் மாதிரி ஒரு NSA இருக்கிறதுனால தான் நடக்குது. இது வரைக்கும் இந்தியாவில் இப்படி ஒரு NSA நீங்கள் பார்த்ததே கிடையாது, உலகமே பார்த்ததில்லை. கரெக்ட், உலகமே பார்த்தது அந்த கேள்வி தான் அடுத்து வர. இந்தியாவில் அப்படி இருக்குதுன்றது, அது இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் டைமில் நமக்கு இப்படி ஒரு NSA, எப்படி இந்த கிரைசிஸ் டைமில் இப்படி ஒரு பிரதமர் நமக்கு கிடச்சிருக்காருன்றது தெய்வத்தின் அனுகிரகமோ, அது மாதிரி இப்படி ஒரு NSA கிடச்சிருக்கிறான்றது நமக்கு பெரிய கிஃப்ட். இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈவன் மொசாத், ரஷ்யாவோட JKB ஆர் CIA, அமெரிக்காவோட CIA, அவங்க வரைக்கும் இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இன்டெலிஜென்ஸ் கொடுத்து அட்டாக், ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக் பண்ணலை அப்படிங்கிறது என்டையர் வேர்ல்டும் வந்து பார்த்து வியப்படுறாங்க. ஸோ அப்போ நம்ம இன்டெலிஜென்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஒரு செய்தி என்டையர் உலகத்துக்கே நம்ம கொடுத்துருக்கோம். கரெக்ட். ஏன்னா எனக்கு என்ன தெரிஞ்ச வரைக்கும் அஜித் தோவல் அவர்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் அவரோட நெருங்கி பழகியிருக்கேன். ஏன்னா அவர் வந்து விவேகானந்தா இன்டர்நேஷ்னல் சென்டரில் டைரக்டராக இருந்தார். மோடி பிரதமராகிற வரைக்கும் ரொம்ப வருஷம் இருந்தார். குறிப்பாக நம்ம துக்ளக் ஆசிரியர் ஐயா குருமூர்த்தி அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். நான் அதனால் சென்னையில், கன்னியாகுமரியில், டெல்லியில் பல கருத்தரங்களில் நான் தோவல் பார்த்துருக்கேன், அவரோட பேசியிருக்கேன். நான் பணியாற்றின சாஸ்திரா யூனிவர்சிட்டிக்கு அவரை கெஸ்ட் லெக்சருக்கு அழைச்சி அவர் வந்து பேசியிருக்கிறார். ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்பான்ஸ் டு டெரரிசம்ன்ற டாப்பிக்கில் நானே அவரை அழைச்சேன் பேசுகிறது, தஞ்சாவூர் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில். அவரே வந்து பேசினார். அப்போ வைத்திய சுப்பிரமணியம் அவர் தான் அங்கே முக்கிய பொறுப்பில் இருந்தார் சாஸ்திரா யூனிவர்சிட்டியில். அவர் அஜித் தோவல் மேலே ரொம்ப பெரிய ஒரு அன்புள்ளவர். அவர் வரணும்னு விரும்பி அதுக்காக நிறைய காரியங்கள்லாம் செஞ்சோம். அஜித் தோவல் வந்து வெறும் இன்ஃபர்மேஷனை மாத்திரம் வச்சு அதை இன்டர்பிரேட் பண்ணுறவர் இல்லை. நீங்கள் இன்ஃபர்மேஷனை தாண்டி அஜித் தோவல் அவர்களுக்கு இஸ்லாம் பற்றி தரோவாக தெரியும். டெரரிசம்னா என்ன, அதனுடைய மாடியூல்ஸ் என்ன, அது எப்படி திங்கும், அதனுடைய தாட் ப்ராசஸ் என்னன்னு தெரியும் அவருக்கு. பாகிஸ்தானுங்கிறது எப்படிப்பட்ட நாடு, அங்கே என்னென்னலாம் அங்கே அண்டர் கரண்ட் இருக்குது, ஓவர் கரண்ட் என்ன, அண்டர் கரண்ட் என்ன தரோவாக தெரியும் அவருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இப்போ ஒருத்தருடைய உடம்பை MRI ஸ்கேன் எடுக்கலாம், CT ஸ்கேன் எடுக்கலாம், எக்ஸ்ரே எடுக்கலாம்ல. எக்ஸ்ரேன்றது ரொம்ப எலிமெண்ட்ரி ஸ்டேஜ், CT ஸ்கேனுக்கு அடுத்த MRIன்றது தரோவாக பார்க்குறது சொல்கிறோம்னா, அது மாதிரி அஜித் தோவல்னால பாகிஸ்தானை MRI ஸ்கேன் பண்ண முடியும். அப்படி ஒரு NSA நமக்கு இந்த நேரத்தில் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி இந்த கிரைசிஸ் நடந்துட்டு இருந்த பேசுகிற பலுசிஸ்தான் அப்படிங்கிற அவங்க வந்து ஒரு தனிநாடு கேட்டு போராடிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே இருக்கிற இராணுவ வீரர்கள், போலீஸ், பாகிஸ்தான் போலீஸ் எல்லாத்தையுமே அந்த மக்களை அடித்து விரட்டிட்டாங்க இப்போ தனிநாடு வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிரைசிஸில் அந்த பங்களாதேஷ் உருவான மாதிரி பலுசிஸ்தான் உருவாக வாய்ப்பு இருக்கு. உருவாகிறது நல்லது. பாகிஸ்தான் வந்து 2ஆக பிரியறது இல்லை, 3 நாளாக பிரியணும். பலுச்சிஸ்தான் தனியாக, ஈஸ்ட் பஞ்சாப் தனியாக, சென்ட்ரல் பாகிஸ்தான் தனியாக, அப்படி பிரியணும், உடையணும். பாகிஸ்தான் உடையிறது உலகத்துக்கு நல்லது. நாம் அதை உடைக்கலாம், உடைக்க வேண்டிய கட்டாயம். இந்திரா காந்தி அம்மா பாகிஸ்தானை ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு இருந்ததை பங்களாதேஷ்னு உடைச்சாங்க. இப்போ அடுத்த கட்டமாக நாம் அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். அது வரும் காலப்போக்கில், அதெல்லாம் வரது. அதுமாதிரி பாகிஸ்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இஸ் நாட் ஏ செட்டில்டு ஃபேக்ட் சார். ஒரு பெரிய தேசத்தை உடைச்சி உருவானது தான் பாகிஸ்தான். அப்போ உடைக்கிறதுக்கான ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் பாகிஸ்தான் உருவானதிலே இருக்கிறப்ப அது ஃபர்தராகவும் ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அதுக்குள்ளே இருக்குல்ல. நீங்கள் இந்தியான்னு ஒரு பெரிய தேசத்தை உடைச்சி தான் நீங்கள் தனியாக போனீங்க. அப்போ நீங்களும் ஃபர்தராக ஸ்ப்ளிட் ஆகிட்டே இருக்கிறதுக்கான நியாயம் அதுக்குள்ளே வந்துடுதுல்ல உங்களுக்கு. அதாவது கார்ல் மார்க்ஸ் ஒரு தடவை சொன்னார், கேபிட்டலிசத்தை, முதலாளித்துவத்தை பற்றி சொல்கிறப்ப, சீட்ஸ் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் இஸ் இன்பில்ட் இன் கேபிட்டலிசம்னு சொன்னார். அழிவுக்கான விதைகள் முதலாளித்துவத்துக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு. அது மாதிரி
சீட்ஸ் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் இஸ் இன்பில்ட் இன் பாகிஸ்தான். அது தன்னைத்தானே அழித்துக்கொள்ளும் அந்த தேசம். வெளியிலேருந்து நீங்கள் அழிக்க வேண்டாம், இன்னும் உடையும் அது. நாம் அதை சின்னதாக ஃபெசிலிட்டேட் பண்ணலாம், அவ்வளோ வெளியிலேருந்து ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி இப்போது பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஆப்கானிஸ்தான் மேலே இந்தியா குண்டு வீசிச்சுன்னு ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது ஆப்கானிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் உடனே வந்து அவரே சொல்லிட்டாரு, அதெல்லாம் ஒன்றும் குண்டு வீசலை, எங்களுக்கு தெரியும் யார் குண்டு வீசுவாங்கன்னு சொல்லிட்டு அப்பவே சொல்கிறார். ஸோ அது வந்து ஆப்கானிஸ்தானும் வந்து இந்தியா பின்னாடி நிற்கிது, பாகிஸ்தானுக்கு எகெயின்ஸ்டாக நிற்கிதுங்கிறது தெளிவாக புரிய வச்சுட்டாங்க. இப்போது சார் ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ்னு இருக்குது. பல இஸ்லாமிய நாடுகள் காஷ்மீர் பிரச்சனை ஐநா சபையில் பேசுகிறப்ப பாகிஸ்தானை ஆதரித்த நாடுகள் நிறைய இருக்குது. எந்த நாடு இப்போ பாகிஸ்தான் ஆதரிக்கல இந்த யுத்தத்தில்? சவுதியா ஆதரிக்கலையே? அவன் தானே கஸ்டோடியன் ஆஃப் இஸ்லாம், உலக வேர்ல்டு இஸ்லாமுக்கான கஸ்டோடியனே சவுதி அரேபியா தான். அவனே ஆதரிக்கலையே பாகிஸ்தானை. சீனா வெளிப்படையாக ஆதரிக்கவே இல்லை, மறைமுகமாக சப்போர்ட் பண்ணான், வெளிப்படையாக ஆதரிக்கலை. ஆப்கானிஸ்தான் ஆதரிக்கவில்லை, துருக்கி மட்டும் ஆதரித்தான். அது காரணம் என்னென்னா அந்த அவன் நாட்டினுடைய அந்த டிஃபென்ஸ் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் அந்த மேஜர் பையர் இவன் தான், பாகிஸ்தான். இவன் தான் வாங்குறான் மிசைல்லேருந்து, அதுலேருந்து நிறையா. நம்ம கஸ்டமர் ஆச்சேன்னு சப்போர்ட் பண்ணுறான் அவளுக்கு. இந்த துருக்கியில் ஒரு ஃப்ளட் வந்தப்போ சார் நம்ம தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணோம். மோடி வந்து இமீடியட்டாக மனிதாபிமானம் பண்ணோம். பட் துருக்கி வந்து ஃபஸ்ட்டு போய் சப்போர்ட் பண்ணோம். இதே பாகிஸ்தானுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம், நம்ம பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் கோவிட் டைமில் அந்த தடுப்பு மருந்து வேக்சின் பண்ணுறப்ப அது உலக நாடுகளாம் ஃப்ரீயாக கொடுங்கன்னு தானே சொன்னார் மோடி. நம்ம அதுக்கு பேட்டன் பண்ணவே இல்லை அந்த வேக்சினை, தெரியுமா உங்களுக்கு? கரெக்ட். அதை பேட்டன் பண்ணக்கூடாதுன்னு இந்தியாவோட பாலிசி டெசிஷன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய கிரைசிஸ் டைமில் ஒரு மருந்தை நாம் கண்டுபிடிச்சோம்ன்றதுக்காக பேட்டன் பண்ணியெல்லாம் லாபம் பார்க்க வேண்டாம், எந்தெந்த நாட்டுக்கு தேவையோ கொடுங்கன்னு சொன்னார் மோடி. இப்படி ஒரு தேசம் எங்கே சார்? சார், இஃப் இந்தியா லிவ்ஸ் ஹூ வில் டை? இஃப் இந்தியா டைஸ் தென் ஹூ வில் லிவ்? இந்தியா உலகம் வாழணும்னா இந்தியா வாழணும் சார். இந்த கண்ட்ரியோட ஜீனே அப்படிப்பட்ட ஜீன். உலகமே வாழணும் அப்படின்றதுக்காக சொல்கிறோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த 26 பேர் இறந்ததுக்கு சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் ஒரு மௌன அஞ்சலி செலுத்தணும். 1 நிமிடம் மௌன அஞ்சலி. யாருக்கு? அந்த சுற்றுலா பயணிகள் காஷ்மீரில் இறந்தாங்களே 26 பேர், அவங்கள சேர்ந்து. அந்த மௌன அஞ்சலி முடிக்கிற நேரத்தில் ஒருத்தர் வந்து ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்லி முடித்தார். சர்வே பவந்து சுகினகா சர்வே சந்து நிராமை அப்படி சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சர்வே பவந்து சுகினகான்னு என்ன அர்த்தம்? எல்லோரும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சொல்லி முடிச்சு ஓம் சாந்தி சாந்தின்னு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பேச சொல்கிறப்ப நான் சொன்னேன், இந்து மதம் இந்துத்துவாங்கிறது எவ்வளோ பெரிய ஜெனரஸ், எவ்வளோ இன்க்ளூசிவ் பாருங்கள். 26 பேர் இறந்து போனதுக்கு நம்ம ஒரு அஞ்சலி செலுத்துகிறோம், மௌன அஞ்சலி. அந்த மௌன அஞ்சலி முடிக்கிறப்ப எல்லாரும் நல்லா இருக்கட்டும் சர்வே பவந்து சுகினகான்னு சொல்லி முடிக்கிறோம். அந்த சுட்டுட்டு போனானே டெரரிஸ்ட்டு அவனும் இதில் வந்துடுறான்ல, சர்வே பவந்து சுகினகால். சர்வே பவந்து சுகினகா மைனஸ் இந்த சுட்டு கொண்ட டெரரிஸ்ட்டுன்னு சொல்லவே இல்லையே நம்ம. அவனுக்கு சேர்த்தானே அது போகுது. அப்போ எவ்வளோ இன்க்ளூசிவாக இருக்குது, எவ்வளோ ஒரு லிபரலாக இருக்குது, ஒரு ஜெனரஸாக இருக்குது நம்ம சிந்தனை. எல்லோரும் நல்லா இருக்கு, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியன் பராபரமே. உலகத்தில் எந்த நாட்டில் சார் இந்த கருத்து வந்திருக்கு? எந்த நாட்டில் வந்திருக்கு? எல்லோரும் இன்புற்று, எல்லோரும்னா எல்லா மனுஷன் கிடையாது, விலங்குகள் பறவைகள் தாவரங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாமே. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி தாட் சார். நம்ம இந்த தேசத்தை போய் சோதிக்க நினைக்கிறான், துன்புறுத்த நினைக்கிறான், கொண்டுட்டு போக நினைக்கிறான், உடைக்க நினைக்கிறான், அழிக்க நினைக்கிறான். வெக்கப்படணும் சார். இந்தியாவோட சிவிலைசேஷன் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்க, படித்தவன், உலகத்தில் உள்ள எந்த நாட்டுக்காரனாக இருந்தாலும் இந்த தேசத்துக்கு நம்ம எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கோன்னு, அது பிரிட்டிஷ்காரனோ ஃப்ரெஞ்சுக்காரனோ டச்சோ மொகல்ஸோ அதுக்கு முன்னால் படையெடுத்து வந்த பரதேசிகளோ வெக்கப்படணும் சார். வெக்கப்பட்டு தூக்கில் தூங்கினவன். அப்படி நாடு இது. அப்படி இருக்கிறப்ப சார், இதே காங்கிரஸ் ஆட்சியில் 26/11 அட்டாக் பாம்பேயில் நடந்தது. அது ஒரு மிகப்பெரிய அட்டாக். அதாவது இதை விட ஒரு அதிகமான ஒரு வேவ் லென்த் இருக்கிற அட்டாக். அதுக்கு வந்து ஆர்மி எல்லாமே ரெடியாக இருந்தப்போ கடைசி நேரத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட் கூப்பிட்டு அட்டாக் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. அதோட ரீசன் என்ன? அப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு பவர் இல்லையா, இல்லை மனசு இல்லையா? சார், நீங்கள் மன்மோகன் சிங் மாதிரி ஒரு பிரதமர் ஆட்சியில் இருக்கும்போது, சோனியா காந்தி அம்மையா மாதிரி ஒருத்தர் அரசாங்கத்தை வழிநடத்துகிற ஆட்சியில் நீங்கள் டெரரிஸ்ட்டுக்கு எதிராக என்ன பெருசாக அட்டாக் எதிர்பார்க்குறீங்க, ரிட்டாலியேஷன் எதிர்பார்க்குறீங்க? மன்மோகன் சிங் 10 வருஷம் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். நீங்கள் 26/11 பாம்பே அட்டாக்கை விடுங்க, இந்தியா போல எத்தனை பாம்பு அடிச்சிருப்பாங்க? த்ரெட் டு இன்டர்னல் செக்யூரிட்டி எவ்வளோ இருந்ததுன்னு பாருங்கள். மன்மோகன் சிங் 10 வருஷம் ஆட்சியில் இருக்கிறப்ப இந்தியா முழுக்க நடந்த வெடிகுண்டு விபத்துகள், பாம் பிளாஸ்ட் எத்தனை, நம்பர் எத்தனை சொல்லுங்கள்? விதவிதமாக பேர் வச்சானே சார். டிஃபன் பாக்ஸ் குண்டுமா, ஸ்கூட்டர் குண்டுமா,
ஒரு பழைய ஸ்கூட்டர் 2000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு விலைக்கு வாங்கி அதில் கன்னெல்லாம் இதில் பாம்பெல்லாம் உள்ளே வச்சு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலினுடைய அந்த கீழே பார்க்கிங் ஸ்பேஸில் வண்டியை நிறுத்திட்டு போயிடும், அது வெடிக்கும். எதுக்குமே அப்போ ஹோம் மினிஸ்டர் இருந்தவர் சிதம்பரம் வேறு. ட்ரெயினில் குண்டு வெடிக்கும், இதில் வெடிக்கும். அங்கே மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் வந்து அந்த சத்தீஸ்கரில், மத்திய பிரதேசத்தில் இந்த மாதிரி இடங்கள்ல அந்த ஃபாரஸ்ட் ஏரியாலாம் குண்டு வெடிக்கும். இங்கே திருப்பதியிலிருந்து பசுபதி வரைக்கும் ரெட் காரிடார்னு பேர் வச்சுருந்தான் சார். திருப்பதி டு பசுபதி ரெட் காரிடார். பூரா லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இவங்கெல்லாம். அவன் என்ன எப்போ குண்டு வைக்கிறான், எப்போ மிலிட்ரியை கொள்கிறான், எப்போ போலீஸை கொள்கிறான்னு தெரியாதவன். அவ்வளவு எக்ஸ்ட்ரீம் லெவலில் அவங்கெல்லாம் இருந்தாங்க. நாடே எப்படி சார் இருந்தது? ஒரு பதட்டத்தில், ஒரு இன்செக்யூராக. சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையில் பாதுகாப்புன்றதே இல்லை. அவன் ட்ரெயினில் போனால் குண்டு வெடிக்குமா, ஹோட்டலில் தங்குனா குண்டு வெடிக்குமா, ஒரு அன்சர்டனிட்டி தான் இருந்தது. மோடி வந்தார் 14, இப்போ எத்தனை குண்டு வெடிச்சிருக்கு? ராமேஸ்வரம் தென் மாவட்ட மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் ஒரு தைரியமாக நீங்கள் படகுல போய் மீன் பிடிக்க போக முடியுமா? எத்தனை ஆயிரக்கணக்கான மீனவர்கள் சுட்டு கொண்டாங்கல்ல ஸ்ரீலங்கன் நேவி. நடந்துச்சா இல்லையா? ஆமாம். சுஷ்மா ஸ்வராஜ் அம்மா மேடம் வந்து நாம் வந்து ராமேஸ்வரத்தில் ஒரு இரங்கல் நிகழ்ச்சி கூப்பிட்டுருந்தோம் ஒரு மீனவர் இறந்ததுக்கு. அது வந்து 800வது மீனவர் செத்து போன நிகழ்ச்சி. இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்ட 800வது மீனவர் அவர். 2014 மோடி வந்தார்லங்க, இப்போ எத்தனை மீனவர்? ஒரு ஃபயரிங் ஆயிருக்கு. அந்த ஒரு ஃபயரிங்கோட கான்ட்ரவர்சி இருக்குது, என்ன யார் இப்போ என்ன பண்ணாங்க என்னன்னு. அப்போ எங்கே இருந்த தேசத்தை மோடி அவர்கள் எங்கே கொண்டு போயிருக்காருன்னு பாருங்கள். எவ்வளோ உச்சத்துக்கு போயிருக்கோம் பாருங்க. நீங்கள் வந்து 26/11 மன்மோகன் சிங் ஆக்ஷன் எடுக்கலன்னு கேட்குறீங்க. எப்படி எடுப்பார்? அதில் ஒரு கட்ஸ் இருந்தால் தானே பண்ண முடியும், ஒரு பேட்ரியாட்டிசம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ இந்த கட்ஸ், இந்த மோடி இப்போ வந்து கட்ஸை வந்து இந்திய மக்கள் இப்போ புரிஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவரை புரிஞ்சுக்கிட்டு தானே மோடி எவர் இருக்கிறாங்க. 3வது முறையும் பிரதமர் ஏன் இருக்கிறாரு? மோடி இந்தியாவை புரிந்து கொண்டார். இந்தியாவை புரிந்து கொண்ட ஒரு பிரதமர். சமீப காலத்துக்குள்ள நமக்கு கிடைச்ச, வாஜ்பாய்க்கு அப்புறம் கிடைச்ச ஒரு பிரைம் மினிஸ்டர். தேசமும் மோடியை புரிந்து கொண்டது. அதனால தான் 3வது முறையும் அவர் பிரதமர் வச்சிருக்கோம். அப்போது இந்த தாக்குதல் மூலம் பங்களாதேஷ், அதாவது பங்களாதேஷுக்கு ஒரு செய்தி மோடி சொல்லியிருக்காரா? பங்களாதேஷுக்கு ஏன் செய்தி சொல்லணும்? இல்லை, அவங்க வந்து ஒரு சின்ன பிரச்சனைலாம் பண்ணுறாங்க, பெரிய பிரச்சனை. பங்களாதேஷ் ஜுஜிபி, அது என்ன சார்? இவனே 4 நாள் தாங்க மாட்டேங்கிறான், இவன் 4 மணி நேரம் தாங்க மாட்டான் சார். பங்களாதேஷில் ஆர்மி, அது இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்தியாவை எதிர்த்து நிற்கிற பலம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க இன்டர்னலாக அங்கே இந்துக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி, அந்த ஆட்சி மாற்றம். ஷேக் ஹசீனா அந்த அம்மா போன உடனே அதுக்கு அடுத்த அந்த கவர்மெண்ட் வரும்போது அவங்க இந்துக்களுக்கு எதிராக பண்ணாங்க. பெரிய கலவரத்தை கட்டவிழ்த்தாங்க, இந்துக்களுடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் சீஸ் பண்ணாங்க, பெண்களை இழிவுபடுத்தினாங்க. நாம் வந்து அதுக்கு சிவியர் வார்ன் பண்ணோம், அது நடக்கக்கூடாதுன்னு சொன்னோம், அதை கண்ட்ரோல் பண்ணோம். பட் பை அண்ட் லார்ஜ் நம்மளுடைய பாலிசி என்னென்னா, என்னதான் இருந்தாலும் அது உள்நாட்டு விவகாரம்ன்றது நம்ம பாலிசி. ஸோ இந்த ஆனால் அதே சமயத்தில் வி ஹாவ் சீரியஸ் அண்ட் டீப் கன்சர்ன்ஸ் ஆன் ஹிந்துஸ் இன் பங்களாதேஷ். ஸோ அந்த நாம் கொடுத்த ப்ரெஷர்னால தான் அது சரியாச்சு. அதான் இப்போ அந்த ஹிந்துஸும் ஒரு சேஃபாக வந்துட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்ததும் பங்களாதேஷுக்கு ஒரு புத்தி வந்திருக்கு. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாட்டி இதெல்லாம் நடக்காது. இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஆப்ரேஷன் தானே. இந்துக்கள் தாக்கப்படுறது, இந்த ஃபோர்ஸஸ், ஃபண்டமெண்டலிஸ்ட் ஃபோர்ஸஸ் ஒர்க் பண்ணுறதுலாம் இன்டர்நேஷ்னல் டிசைன். அதனால் மோடி கடுமையான ப்ரெஷர் கொடுத்தாரு பங்களாதேஷுக்கு, ஃபாலோட் பை ட்ரம்ப் கிவிங் ப்ரெஷர் டு பங்களாதேஷ். இப்போ ஓரளவு நார்மலாக இருக்குது. இப்போது ஏஷியன் ரீஜியனில் சைனா வந்து ஒரு பெரிய கண்ட்ரிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தது. தான் வந்து ஒரு பெரிய. பட் சைனா வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸில் 20-30 இயர்ஸில் எந்த வார்லையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சார். உலகத்துக்கே தெரியும் சீனா வந்து அன்ரிலையபிள் கண்ட்ரி. நம்ப முடியாத, நம்பக்கூடாத ஒரு தேசம் வந்து சீனா. ஏன்னா நான் எப்படி பாகிஸ்தானுக்கு ஒரு ஜீன் இருக்குன்னு டிஎன்ஏ இருக்குன்னு சொல்லணும், அதே மாதிரி சீனாவுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்குது. நம்ப முடியாத தேசம். என்கிட்ட ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர் ஒரு முறை பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னார், ரஷ்யாவிலே கம்யூனிஸ்ட் தோற்று போச்சு, சீனாவிலேயே அது இன்னும் நிற்குது அப்படின்னு ஒரு கேள்விக்கு அவர் சொன்னார். இங்கே பாரு, ஒவ்வொரு ரஷ்யனும் நல்லவன் அவர் சொன்னார். ரஷ்யன் யதார்த்தமாகவே நல்லவன், அவனுக்கு பல அப்பாவியவன், பல விஷயங்கள் வந்து சாதாரண மக்களை சொல்கிறார். ஆனால் ஒவ்வொரு சைனீஸுமே கன்னிங். இவன் எல்லாத்தையுமே கன்னிங்காக தான் அணுகுவான். அவனுடைய பொலிட்டிக்கல் அப்பரேட்டஸ் என்ன வச்சுக்கிட்டா அந்த கன்னிங்னஸுக்கு அது உதவுமோ அந்த பொலிட்டிக்கல் அப்பரேட்டஸ் அவன் வச்சுக்குவான். அவன் அதனால் கம்யூனிஸ்ட் வச்சுக்கிட்டு தான் செய்வான். அது கம்யூனிசம் இல்லை அப்படின்னு சொன்னார். சொன்னவர் கம்யூனிஸ்ட் தலைவர்.
அதனால் இன்னும் நீங்கள் நம்ப முடியாது. பஞ்சசீல கொள்கையை வந்து நேருவும் சூயன்லாயும் தான் கையெழுத்து போட்டாங்க. பஞ்சஷீல் 60s நேரு உயிரோடு இருக்கிறப்ப. அப்போ இந்தியாவில் வந்து ஜேசி குமரப்பான்னு ஒரு பெரிய காந்தியன் எக்கனாமிஸ்ட் இருந்தார். அந்த பஞ்சஷீல் கையெழுத்து போட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழித்து ஜேசி குமரப்பா சீனா போனார். கையெழுத்து போட்டது நேரு தான், இவர் இல்லை. சீனாலாம் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வரும்போது நேருக்கிட்ட வார்ன் பண்ணார் ஜேசி குமரப்பா, நீங்கள் சீனாவை நம்பாத, அந்த பஞ்சசீல் கொள்கை அவன் எழுதியிருக்கான் பார் பேப்பர், அந்த பேப்பர் கொடுக்குற மரியாதை கூட அவன் பஞ்சசீல கொள்கை கொடுக்க மாட்டான். நான் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன், ரொம்ப சீக்கிரமாக சீனானால உனக்கு பிரச்சனை வரும்னாரு. 62 வார் வந்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? அதனால் சீனா நம்ப முடியாத தேசம். அவன் சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்கும். இப்போயே பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக உதவி பண்ணியிருக்கானே. இப்போ நம்ம இராணுவ தளபதிகள்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க பாகிஸ்தான் பயன்படுத்தின அந்த ஏவுகணை சீனாவிலேருந்து கொடுத்த ஏவுகணை தான் சொல்லியிருக்கிறாங்க. என் தைரியம் வந்து நேரடியாக கூட நேரடியாக கொடுக்க வேண்டியேன், உதவி செய்கிறேன், நான் பாகிஸ்தானுக்கு ஆதரவுன்னு சொல்ல வேண்டிய, அறிவிக்க வேண்டியேன்னு. ட்ரம்ப் இஸ்ரேலில் அறிவிக்கிறாங்க நாங்கள் இந்தியாவுக்கு ஆதரவுன்னு, நீ பாகிஸ்தானுக்கு ஆதரவுன்னு அறிவிச்சுப்பார். அதே மாதிரி சார் இப்போது சண்டிகரில் அந்த நான் வாரோட 2வது நாள் 3வது நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு சண்டிகரோட சிட்டியில் ஒரு மெயின் பிளேஸில் ஒரு 3000-4000 இளைஞர்கள் வந்து நாங்கள் வந்து இராணுவத்துக்கு உதவி பண்ணணும்னு வாலண்டியராக வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி என்டையர் நேஷன், அதாவது இந்தியா ஃபுல்லாகவே இராணுவ வீரர்கள் நலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பூஜைகள் ஹோமங்கள் அதனால் நீங்கள் கூட தஞ்சாவூரில் ஒன்று பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்தியா வந்து ஒருங்கிணைத்திருக்கிறதா இந்த 4-5 நாட்கள் தொடர்ந்து இந்த பாகிஸ்தான் தீவிரவாத ஒழிப்பில் இந்தியா வந்து ஒரு தேசத்தில் ஒருங்கிணைச்சு. உண்மைதான், அதை மறுக்கவே முடியாது. இது என்ன மெசேஜ்னா, இந்தியா ஸ்டாண்ட்ஸ் வித் மோடி. இன்றைக்கி அதுதான் மெசேஜ். உலகத்தில் 140 கோடி மக்கள், வி ஆர் சாலிட்லி பேக்கிங் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. தான் பிரார்த்தனை, ஊர்வலம், தேசிய கொடி ஏந்துறது, சமூக ஊடகங்கள், எவ்வளோ பேர் இராணுவ வீரர்களை தங்களது இதில் டிபியில் வச்சுருக்காங்க தெரியுமா? அந்த வெற்றியை எவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க. மதுரையில் எனது நண்பர் அந்த ராவல்பிண்டியில் குண்டு போட்டான் அந்த நியூக்ளியர் வெப்பன் பக்கத்துலேருந்து செய்தி வந்தோடனே அன்றைக்கி வீட்டில் எல்லாம் ஸ்வீட் வாங்கி, இல்லை அவருக்கு சுகரு, ஆனால் அவர் ஸ்வீட் சாப்பிட்ற சந்தோஷத்தில் அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி என்னங்க அப்படி கொடுக்குறாருன்னு இவர் உட்காந்து லட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறார். எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்கள். எங்கேயோ கடைக்கோடியில் இருக்கிறாரு ஒரு தமிழன், அங்கே ராவல்பிண்டியில் இந்திய இராணுவம் அடிக்குது அப்படின்னா இவருக்கு எவ்வளோ மகிழ்ச்சி வருது. அதுதான் ஸ்பிரிட்டு. இன்றைக்கி வந்து அந்த இந்தியனுங்கிற அந்த ஸ்பிரிட்டை இந்த 4 நாள் யுத்தம் வந்து மறுபடியும் பூதாகரமாக எழுப்பியிருக்கு. ஸ்டாலினை தேசிய கொடி தூக்க வச்சிட்டோம்ல, எப்படி ஈவன் வைகோவும் தேசிய கொடி ஏறி ஸ்டாலின் அண்ணன் ஊர்வலம் போகிறார்ல. நாங்கள் பிரதமருக்கு இராணுவத்துக்கு இப்போ இலங்கைக்கு போயிட்டு வந்த இராணுவத்தை வந்து நான் வரவேற்க மாட்டேன்னு கருணாநிதி சொன்னார். இந்திய இராணுவத்தை நான் வரவேற்க போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி இந்திய இராணுவத்துக்கு வாழ்த்து சொல்கிறார்ல ஸ்டாலின். அப்போ இது டிஎம்கேக்கே ஒரு பேரடைம் ஷிஃப்ட் தானே. என்னன்னா அப்படி சொல்லணும், சொல்கிற சூழ்நிலை இந்தியாவில் உருவாயிருக்கு, தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. ஒரு நேஷனலிஸ்ட் மைண்ட் செட்டில் தமிழ்ஸ் இருக்காங்கன்றது ஸ்டாலினுக்கு தெரியுது, சொல்லி ஆகணும். இன்றைக்கி அந்த அப்படி ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் உருவாயிருக்கு அவங்களுக்கு திமுக. இது நீங்கள் இப்போ ஸ்டாலினே வந்து அந்த பொலிட்டிக்கல் கம்பல்ஷனில் வந்துட்டார் சார். பட் திருமாவளவன், சீமான் போன்றவர்கள் வந்து அதெல்லாம் துக்குடே பார்ட்டி சார். ஃப்ரிஞ்சு பார்ட்டிஸை வச்சுட்டு ரொம்ப பேசுகிறாங்க. சரி, சீமானுக்கு என்ன சார் பெருசாக என்ன இருக்குது, திருமாவளவனுக்கு என்ன இருக்குது? இவங்கெல்லாம் கூட்டணியில் ஏதோ 2 சீட்டு ஜெயிக்கிறாங்க போகிறாங்க. சீமானுக்கு அதுவும் இல்லை. நான் தான் ஒரு கூட்டத்தில் சொன்னேன், சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணதை சீனாவே அதை பற்றி பேசவில்லை, சீனாவே தப்புன்னு சொல்லவில்லை, சீமான் தப்புங்கிறாரு. சீமான் அதை கையில் எடுக்க காரணம் சில பேர் சார் தே ஆர் மோர் லாயல் தென் தி கிங்கும்பாங்க. அது அரசனை விடவும் ராஜ விசுவாசத்தில் ராஜாவை மிஞ்சிடுவாங்க அவங்கெல்லாம். அப்போ சீமான் திருமாவளவன் அப்படி தான். இவங்க எங்கேயோ விசுவாசம் காட்டுறாங்க, அது எங்கேயும் தெரியல. பட் அதுலேயும் அவங்களுடைய மாஸ்டர்ஸையும் மிஞ்சி போகிறாங்க. அதேமாதிரி இந்த கம்யூனிஸ்ட் தலைவர் ஒருத்தர் சொல்லியிருப்பார், சீனாவுக்கு ஃபேவரபுளாக ரொம்ப பேசியிருப்பார். ஸோ அவர் இந்த மாதிரி சீமான் இவங்களை தவிர கம்யூனிஸ்டுகளோட தேசபக்தி எல்லை தாண்டி தேசபக்தி சார், எல்லை கடந்தது. இந்திய எல்லையே தாண்டி போய்டும் அவங்களுக்கு எப்பயுமே. 62லேருந்து அப்படி தான் அவங்க தேசபக்தி. நம்ம எல்லையில்லா தேசபக்தி, அது இந்திய எல்லைக்குள்ளே இருக்காது. அதுமாதிரி சசி தரூர் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு இன்டர்வியூ கொடுத்துருவார். ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 மினிட்ஸ் இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஆஸ் அன் இண்டியன் ஐ சப்போர்ட் மோடி, ஆஸ் அன் இண்டியன் ஐ சப்போர்ட் ஆல் ஆப்ரேஷன்ஸ். நம்மளுக்குள்ள என்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலுமே வந்து அது நம்ம இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். பாலிடிக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். பட் இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நான் 100% தனிப்பட்ட முறையிலும்
காங்கிரஸோட எம்பிங்கிற முறையிலும் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன்னு அவரும் ரேவந்த் நம்ம ஆந்திரா சிஎம் ரேவந்த் ரெட்டி தான் பாகிஸ்தானை உடைங்கன்ட்டாரு உச்சத்தில் போய் இது உடைச்சிருங்கன்னாரு. இது வந்து காங்கிரஸ் வந்து அவங்க பட் அவங்க இப்போ மல்லிகார்ஜுன கார்கே கிட்ட இருந்தோ இல்லை ராகுல் காந்தி கிட்ட இருந்தோ இல்லை சோனியா காந்தி கிட்ட இருந்தோ எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல. பட் இவங்க வந்து அதெல்லாம் தாண்டி வெளியில் வந்து ஓப்பனாக பேசினாங்க. ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்த மோடியா இல்லை வேறு ஏதாவது ரீசனா? இல்லை, சசி தரூர் மாதிரி உள்ளவங்க தொடர்ந்து மோடியினுடைய நிறைய நல்ல அம்சங்களை காங்கிரஸில் இருந்தாலும் பாராட்டுறாங்க. தொடர்ந்து இருக்குது. இப்போ நம்ம கார்த்திக் சிதம்பரமே நரேந்திர மோடி அவர்களை பல விஷயங்களை பாராட்டி பேசுகிறார்ல. அவர் மாதிரி ஒரு லீடர் காங்கிரஸில் நான் இல்லை, ஒரு பெரிய கரிஸ்மா, அப்புறம் சின்ன சின்ன இஷ்யூஸில் எல்லாம் சப்போர்ட் பண்ணி தானே பேசுகிறார். பல பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. கார்த்திக் சிதம்பரம் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு சிதம்பரம் சப்போர்ட் பண்ணுறாரா அவங்க அப்பா? இல்லை, ஒரு இடத்துல கூட அவர் பேசுகிறது இல்லை. அதே மாதிரி தான் சசி தரூர் பேசுகிறாரு, ரேவந்த் ரெட்டி பேசுகிறாரு. நீங்கள் சோனியா காந்திட்டையும் ராகுல் காந்திட்டையும் நீங்கள் யூ கேனாட் டேக் லெசன்ஸ் ஃபார் பேட்ரியாட்டிசம் சார். தேசபக்திக்கான பாடங்களை நீங்கள் சோனியா காந்தி அம்மையார்ட்ட கற்றுக்கிற இடத்துல இந்தியா இருக்குது. ஓரளவுக்கு இந்திரா காந்தி அம்மாட்ட கூட கற்றுக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அவங்க பெரிய டிக்டேட்டரு, இந்த நாட்டினுடைய எல்லா ஜனநாயக மரபுகளையும் அழித்தவங்க. அவங்க கட்சிகள்லேயே ஒரு பாலிட்டிக்ஸ்லேயே ஒரு பெரிய ஃபால் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வந்ததெல்லாம் இந்திரா காந்தி பீரியட் தான். பெரிய விமர்சனம் உண்டு எனக்கு அவங்க மேலே. ஆனாலும் நான் சொல்லுவேன், ஷீ இஸ் நேஷ்னலிஸ்ட், ஷி வாஸ் எ பேட்ரியாட். அவங்ககிட்ட இருந்து கூட நம்ம பாடம் கற்றுக்கலாம். சோனியா காந்திட்ட என்ன கற்றுக்குவீங்க? ராகுல் காந்தி என்ன கற்றுக்குவீங்க? இதெல்லாம் இந்த நாட்டினுடைய ஒரு பெரிய கேர்ஸ் சார், கேர்ஸ் ஆன் காங்கிரஸ். இவன் இந்த மாதிரி தலைமையிட்ட போய் அந்த கட்சி குடும்ப வாரிசுன்றனாலே போய் சிக்கிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது சாபம். இப்போ சோசியல் மீடியா சார் 1971 இந்திரா காந்தி அம்மையார் வந்து இரும்பு கரம் கொண்டு பாகிஸ்தான் அடக்கி வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு இதை நிலைநாட்டினாங்க. இப்போ வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போட்டு வாரம் முடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு கருத்து. இப்போ அந்த மாதிரி சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? பாகிஸ்தானை மறுபடியும் இந்த யுத்தம் கண்டினியூ ஆகணும், மறுபடியும் பாகிஸ்தானை ரெண்டாக உடைக்கணுமா, அப்படி சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லை, அதாவது யுத்தத்தை புரலாங் பண்ணணுன்றாங்க. அப்படி தானே? சரி, புரலாங் பண்ணி என்ன செய்யணும்? பாகிஸ்தானை உடைக்கணுமான்னு கேட்குறேன். என்ன செஞ்சுருக்கணுன்றாங்க? இல்லை, இந்திரா காந்தி அம்மா பங்களாதேஷ் ஒரு நாடு உருவாக்குனாங்கல்ல. இப்போ மோடி என்ன செய்யணும்? மோடி என்ன செஞ்சுருக்கணும்னு கேட்குறேன் நான். பலுச்சிஸ்தான் ஒரு நாடு உருவாக்கியிருக்கணுமா? அப்படி காங்கிரஸ்காரனை ஓப்பனாக ட்வீட் பண்ண சொல்லுங்கள், ராகுல் காந்தி போட சொல்லுங்கள். பலுச்சிஸ்தான் ஒரு நாடு உருவாகிற வரைக்கும் இந்த யுத்தம் நடந்திருக்கணும். இன்றைக்கி மோடியை இந்த சீஸ்ஃபயருக்கு, போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாருன்னு விமர்சனம் பண்ணுறவன் எல்லாம் இந்த யுத்தத்தை எது வரைக்கும் நடத்தியிருக்கணும், என்ன கிடைச்சா யுத்தத்தை நிறுத்தியிருக்கணும், வெளிப்படையாக சொல்ல சொல்லுங்கள். ஒருத்தனை சொல்ல சொல்லுங்கள், ஒருத்தனை சொல்ல சொல்லுங்கள் சார், என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்ல சொல்லுங்கள். ட்ரம்ப் சொன்னார், அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ ட்ரம்ப்பு நான் வந்து காஷ்மீர் பிரச்சனையில் மத்தியஸ்தம் பண்ணுறேன்னு ட்வீட் போட்டார். மோடி என்ன சொன்னார்? யாரையுமே தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன், மூன்றாம் நபர் தலையிட்டு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அமெரிக்காவாக இருந்தாலும் சொல்லியிருக்காருல. அப்போ ட்ரம்ப்பை எதிர்த்து பேசுகிற வல்லமை மோடிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். இல்லைன்னா ஆமாம் நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து மத்தியஸ்தம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பார்ல அவர். சொல்லலைல்ல. இந்த காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ இதை விமர்சனம் பண்ணுறவன் இந்த யுத்தத்தை எது வரைக்கும் நடத்தியிருக்கணும்னு சொல்ல சொல்லுங்கள், ட்வீட் பண்ண சொல்லுங்கள். ராகுல் காந்தியை கேட்டு சொல்லுங்கள். இந்த யுத்தம் அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்திருந்தாலும் இந்த யுத்தத்தை எது வரைக்கும் நடத்தியிருப்பாருன்னு கேளுங்க சார். 71 இந்திரா காந்தி யுத்தம் நடத்துனாங்க. பங்களாதேஷில் 90,000 பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய இராணுவத்தில் சரண்டர் ஆனாங்களே, அவங்களே ரிலீஸ் பண்ணீங்க. கரெக்டாக அந்த கேள்வி தான் நான் வரேன். அவங்களே ரிலீஸ் பண்ணீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு ரிமாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை கொடு, நான் அவங்களை ரிலீஸ் பண்ணுறேன் பேசியிருக்கணும்ல. அது ஏன் பண்ணல? இந்திரா காந்தி ஜெயிச்சாங்கன்னா நீங்கள் வந்து இந்திரா காந்தி வன் தி வார் இன் தி ஈஸ்ட். ஆல்மோஸ்ட் அந்த 1 lakh ஈஸ்டர்ன் சைடு தான் பங்களாதேஷ் உருவாச்சு. பட் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல ஷி ஃபெயில்டு. மேற்கில் ஜெயிச்சாங்களான்னு கேட்குறேன். மேற்கில் அடித்த அடியில் தான் ஈஸ்டர் சார். மேற்கில் டிப்ளமசியில் ஜெயிச்சாங்களா? பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு மீட்டாங்களா? காஷ்மீரில் நீ தலையிடக்கூடாது, இனிமேல் நீ அந்த பக்கம் எட்டி கூட போகக்கூடாது, காஷ்மீர் எனக்கு நீ பேசக்கூடாது சொன்னாங்களா? இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வந்து காஷ்மீரை பற்றி பேசுவோம் 2 நாடுகளும் சொல்கிறாரு. மோடி என்ன சொல்கிறாரு? பேசுவோம், காஷ்மீரை பற்றி பேசுவோம், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை பேசுவோம், இதை பற்றி பேச முடியாதுன்றாரு. இதில் கட்ஸு, ஆண்மை, அரசியல் ஆண்மைன்னு என்ன சார்? ஏன் இந்திரா காந்தி அம்மா அதை செய்யலை? சரி, சிந்து நதி தண்ணீர் 60 போட்ட ஒப்பந்தம் தானே, 71 வரல. எதுக்கு சிந்து நதியை தண்ணீர் ஏன் விட்டுட்டீங்க? அதையும் கேன்சல் பண்ணி இன்றைக்கி மோடி பண்ணியிருக்காருல, நீங்கள் ஏன் கேன்சல் பண்ணலை? அந்த ட்ரீட்டியை பண்ணியிருக்கணும்ல, ஏன் பண்ணல?
ஸோ அந்த இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு போல்டு டெசிஷன் வந்து எடுக்கிற கட்சி காங்கிரஸ் இல்லை. சார் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து ஆர்மி, நம்முடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், தே வின் இன் தி பேட்டில். காங்கிரஸ் ஃபெயில்ஸ் இன் தி டேபிள். கரெக்ட். காங்கிரஸ் ஃபெயில்டு திஸ் கண்ட்ரி இன் தி டேபிள். அவர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தே ஒன் இன் தி பேட்டில். இதுதான் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ ஒவ்வொரு முறையும் நமது இராணுவம் பெற்றுத்தர வெற்றிகளை நெகோஷியேட்டிங் டேபிளில் வி ஃபெயில். இப்போ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்டர் கரண்ட், அதாவது ஆஃப்டர் மோடி வந்து ஒவ்வொரு தீபாவளி அன்னைக்கும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கூட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறார். ஒவ்வொரு தீபாவளி அன்னைக்கும் அவர் ஏதோ ஒரு இடத்துல ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் போட்டிருக்கார். இப்போ இண்டிபெண்டன்ட் பவர்ஸ் பிளாங்க் செக்கே கொடுத்துட்றாங்க, நீ என்ன வேணால் பண்ணு, நாட்டுக்கு எது நல்லதோ அதை நீ டிசைட் பண்ணு. அது மாதிரி ஒரு ஆக்கப்பூர்வமான பவர்ஸை வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் கொடுக்கல அவங்களுக்கு. கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லலாம். பட் ஈவன் இந்திய இராணுவத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது சார். ரொம்ப யூனிக் இந்திய இராணுவம். ஒரு பேட்ரியாட்டிக் ஸ்பிரிட்டு, ரொம்ப டைவர்சிஃபைடு ஜாகிரஃபியிலேருந்து போகிற மக்கள். இங்கே தமிழர் இருக்கான், அஸ்ஸாம்லேருந்து வர்றான், ராஜ்புத் வர்றான், நார்த் ஈஸ்ட்லேருந்து வர்றான், அவன்லாம் கொஞ்சம் ஹைட்டுமே கம்மியாக இருப்பான். இந்திய இராணுவம் வந்து ஒரு ஹோமோஜினியஸ் கேரக்டர் கிடையாது. ஹெட்ரோஜினஸ் அப்பியரன்ஸில், பெர்ஃபார்மன்ஸில், ஏன்னா இப்படி வித்தியாசமான ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கிறதுல இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கு ஈடுனே கிடையாது. டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷனும் மற்ற நாடுகள் நடக்கிறத விட இந்தியாவில் ரொம்ப சீக்கிரம் டக்கு நடக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு இந்த ஆகாஷ் டெக்னாலஜி, மிசைல் டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டோம். டிஆர்டிஓ இப்போ ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு மிசைலை உருவாக்கிடலாம். பட் அதை ஹேண்டில் பண்ணுற அந்த ஜவான்ஸ் இருக்கான்ல, ஆஃபீஸர்ஸ் இருக்கான்ல, அவனுக்கு அந்த டெக்னாலஜி ஆப்ரேட் பண்ணுற ஸ்கில் இருக்கணும்ல. அதெல்லாம் இந்தியா இராணுவம் ஈஸியாக கற்றுக்குது. அந்த டெடிகேஷன், பேட்ரியாட்டிசம், ட்ரைனிங், ஒபீடியன்ஸ், இதெல்லாம் பார் எக்ஸலன்ஸ் சார். இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கு ஈடுனே உலகத்திலே கிடையாது. மை சல்யூட்ஸ். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். நம்ம இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நிறைய கேள்வி கூட கேட்டேன். இப்போ இருக்கிற தமிழக அரசியல் சூழ்நிலை என்ன சார்? இப்போ தமிழக சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் நோக்கம், எங்கள் இலக்கு, எங்கள் கனவு, எங்கள் லட்சியம், எங்கள் இயக்கம், எங்களது தாகம் எல்லாமே ஒன்றே ஒன்று தான் சார். 2026 திமுக ஆட்சி வரக்கூடாது. சிம்பிள். அதுக்காக என்ன வேணாலும் செய்வோம். மார்க் மை வேர்ட்ஸ், என்ன வேணாலும் செய்வோம். ஸோ அதை நோக்கி கூட்டணி அமைப்போம், வியூகம் அமைப்போம், திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறாமல் பார்த்துக்குவோம், எங்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவோம், திமுக ஆட்சியை அம்பலப்படுத்துவோம், இதுக்கு தேசத்துக்கு ஆதரவான தேசபக்த சக்திகளை ஒருங்கிணைப்போம், எங்களது மீடியா ப்ரெசன்ஸை கூட்டுவோம், மீடியா விசிபிலிட்டியை கூட்டுவோம், சோஷியல் மீடியாவை இன்னும் வைப்ரண்ட்டாக கொண்டு வருவோம், மக்களை இன்னும் இன்டென்ஸாக போய் கிராஸ் ரூட்டில் போய் ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திப்போம். இதெல்லாம் செய்யும். இன்னும் 1 வருஷம் எங்களுக்கு அதுதான் வேலை. இதில் வேறு என்ன வேலை எடுத்து செய்யலாம்னு நீங்கள் வேணால் சொல்லுங்கள். என்ன இருக்குது வேலை? திமுக ஆட்சி அகற்றதை விட இன்றைக்கி பெரிய தேசபக்தியான காரியம் என்ன ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ புது தலைவர், பழைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட்டு புது தலைவர் நாகேந்திரன் அவர் வந்திருக்கிறார். ஸோ இந்த 1 வருட காலம் அவருக்கு வந்து அடுத்த நீங்கள் சொல்கிற மாதிரி 2026 திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது தான் முக்கியமான குறிக்கோள்னு சொல்கிறீங்க. அது அது அதை அதை இருக்கிற தலைவர்கள்லாம் அவருடன் கைகோர்ந்து செய்வதற்கு ஏதாவது ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கா? எந்த தலைவர்கள்? நம்ம நயினார் நாகேந்திரன் அவருடன் இணைந்து இதை நீங்கள் திமுக அகற்றோன்னு சொல்கிறீங்க சார். இப்போ நயினார் நாகேந்திரனுடைய நோக்கம் வேறு, என் நோக்கம் வேறையா? இல்லை, அதுக்கு ஏதோ ஏன் நோக்கம் வேறு, அச்சுராஜா அண்ணன் நோக்கம் வேறையா, பொன்னார் அண்ணன் நோக்கம் வேறையா? சார் எல்லாருமே காமன் காசு தான் சார் பண்ணுறோம் சார். பிஜேபிங்கிறது ஒரு பெரிய தேருங்க. தேரை வடம் தொட்டு இவர் தேரை இது வடத்தை தொட்டு தூக்குவார் அப்படின்னு ஒரு விஐபி கூப்பிடுவோம்ல. எல்லா ஊர்லேயும் தேரை தொட்டு கும்பிட்டு ஒருத்தர் இழுப்பார். இப்போ திருச்செந்தூர் கோயிலுக்கு போனீங்கன்னா ஐயா சிவந்தி ஆதித்தனார் காலத்தில் நான் பார்த்துருக்கேன். அவர் தான் அந்த தேர் வடத்தை அந்த மாசி மாத தேரை வந்து அவர் தொட்டு அந்த இழுத்து கொடுப்பார். அப்புறம் எல்லோரும் சேர்ந்து இழுப்போம், அவர் இழுப்பார் கொஞ்சம் தூரம். ஏன்னா அதுதான் தலைவர் பிஜேபியில், அந்த வடத்தை தொட்டு இழுக்கிறது அப்படிங்கிறது. நம்ம இழுக்கிறது எல்லோரும் தானே இழுக்கிறோம். இவ்வளோ நாள் அண்ணாமலை அண்ணன் இழுத்தார், வடத்தை தொட்டு இழுத்தார். இப்போ நயினார் இழுக்கிறாரு. நாங்கள் கூட எல்லோரும் சேர்ந்து தான் இழுப்போம். இந்த தேரை இழுத்து கொண்டு வரணும்ல, அது கலெக்டிவ் எஃபர்ட் தான், கலெக்டிவ் லீடர்ஷிப்பு தான். லீடர்ஷிப்பினுடைய ஸ்டைல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வாஜ்பாயும் பிஜேபி பிரதமர் தானே, மோடியும் பிஜேபி பிரதமர் தான். வாஜ்பாயோட ஸ்டைல் அப்படியேவா மோடி பின்பற்றாரு? அவருடைய ஸ்டைல் வேறு, இவர் ஸ்டைல் வேறு. பட் 2 பேருக்கு ஒரே ஸ்பிரிட்டு தானே, யூனிஃபார்ம் ஸ்பிரிட், பட் டிஃபரிங் ஸ்டைல்ஸ். பாணி மாறும் சார், பணி மாறாது. அண்ணாமலைக்கு ஒரு பாணி, இது ஒரு பாணி.
அவ்வளோதானே தவிர அதில் வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. எல்லோரும் சேர்ந்து தான் வேலை செய்கிறோம். தமிழிசை அக்கா இருக்காங்க, வானதி அக்கா இருக்காங்க, ராஜா அண்ணன் இருக்கார், பொன்னார் அண்ணன் இருக்கார். நாங்கள் எங்களை மாதிரி லோ லெவல் லீடர்ஸ் இருக்கோம், பாட்டம் லெவல் லீடர்ஸ். லோ லெவல் லீடர்ஸ் பாட்டம் லெவல் லீடர்ஸ். லோ லெவல் லீடர்ஸ்னு உங்களை வந்து நீங்களே கிளாஸிஃபை என்ன, நாங்களாம் கிராஸ் ரூட்டில் இருந்து வேலை செய்கிறோம். நல்லா தான் இருக்குது. எல்லாருக்கும் காமன் ஆம்பிஷன் வந்து டு அன்சீட் டிஎம்கே தான். அதில் வெற்றி பெற்றவர்கள் உறுதியாக நம்ம சார் 200%, நாட் 100%, 200%. ஓகே, அதற்கு மிக்க வாழ்த்துக்கள் சார். எங்களுக்கு டைம் கொடுத்து உங்களுடைய பிஸி ஷெட்யூல் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மிக்க கலங்கரை விளக்கம் வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. மகிழ்ச்சி.